வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர். இப்போ ரெய்கினால நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ரெய்கி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை நீங்களும் கேளுங்க. உங்களோட லைஃப்லேயும் ரெய்கி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். தேங்க்யூ வெரி மச் மேம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா நான் அக்டோபர்ல இருந்து ஹீலிங் செக்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு நவம்பர்ல சொல்லியிருந்தேன் எனக்கு கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க ஹீல் ஆயிடும்னா அப்ப எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிருந்தது. எனக்கு நம்பிக்கையே இருக்குல்ல எவ்வளவு சீக்கிரம் சரியாகும். பட் அந்த 2 monthsல டோட்டலாவே கிளியர் ஆயிடுச்சு மேம். எனக்கு ரொம்ப பிளஸ் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு லோன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேம், என்னால எதுவுமே சமாளிக்க முடியல, ரொம்ப இதா ரஃபா போயிட்டு இருக்குன்னு. பட் நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மமுகூர்த்தம் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப ஸ்டெபிலைஸா மேல போக முடியல. பட் கரெக்டா அந்த ஆர்டரா இதை பாருங்க, நேத்து கூட ஒரு லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டா அந்த டேட்டுக்கு கரெக்டா க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ எந்த ப்ராப்ளம் இல்லாம கிளியரா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ரொம்ப நல்லா இருக்கு மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவங்க கூட ஜாயின் பண்ணதுல இருந்து, உங்க கூட கனெக்ட் ஆனதுல இருந்து எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணது இல்ல, பட் இப்ப கரெக்டா எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். காலைல எழுந்த உடனே முதல்ல கண்ணை மூடிட்டே உங்க முகத்தை தான் நான் நினைச்சே பார்த்தேன். சோ நீங்க தான் இது பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் ராபிட் சொல்லிட்டு தான் இருந்தேனே. சோ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். எல்லாருமே எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தேங்க்ஸ். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூங்க. ஹாப்பியா இருந்தா போதும், அவ்வளவுதான். ஹாப்பியா இருந்தாலே இந்த வைப்ரேஷன் நமக்கு அந்த ஹாப்பினஸ பல மடங்கு பண்ணி விட்டுரும். அக்டோபர் வரைக்கும் எனக்கு நான் வாழ போறேன்னா இல்லையானே தெரியலன்ற மாதிரி ஒரு நிலைமை. எனக்கு அந்த லோன்ஸ் இது எல்லாமே எதுவுமே என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. பட் நான் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சது. அதை ஃபேஸ் பண்ண ஏன் முடியாது, நம்மளுக்கு சாவறதுக்கு தைரியம் இருக்குன்னா நம்மளால ஏன் வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு நினைப்புக்கு அப்ப இருந்து நான் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கேன். கரெக்டா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மந்த் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா 21 days கரெக்டா காலையில 4:30 கரெக்டா 4 o'clock வச்சு 4:30 உட்காந்து 21 days கரெக்டா கம்ப்ளீட் பண்ணேன். அதே மாதிரி அந்த என்னது 7 சக்ராஸ் உடைய இதுவும் எடுத்துக்கிட்டேன். பீஜ மந்திரம் மட்டும் தான் என்னால முடிஞ்சது. ஏன்னா பசங்க கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கிறதுனால என்னால வேற இதெல்லாம் பண்ண முடியல, யோகாலாம். பட் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அழகு போனது. ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ. ரூபினா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். எங்க பேட்ச்மேட் அந்த அனு மேம் அப்புறம் சுல்ஃபியா, சிஎஸ்கே சார் இவங்க எல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டேரட் ரீடிங் நாங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சோம். ஹாப்பியா இருக்கு மேம். நான் ஒவ்வொரு தடவையும் பேச வரும்போது நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்களா, நான் என்ன நம்ம நினைச்சது அவங்க பேசுறாங்க அந்த மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு கூட மேம் 3:30க்கு ஆட்டோமேட்டிக்கா எந்திரி கிளாஸ் பண்ணணும்ல அப்படி சொல்லிட்டு நான் 4 o'clock அலாம் வச்சிருந்தேன் மேம். ஆனா 3:30க்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன எழுப்பி விட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது விஷஸ் எல்லாம் எழுத சொன்னீங்க மேம். அதுல என்னோட பிரைமரி விஷஸ் ஒன்னு இருந்தது. சோ அது போக நீங்க சொன்னீங்க செகண்டரி விஷஸ் எழுதுங்க. ஈவன் உங்களுக்கு வெளியே போக பிடிக்கும்னா வெளியே போறது, அப்புறம் ஃபிட்னஸ் கோல், இது எல்லாமே எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாமே எழுதுங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ எனக்கு பிரைமரி கொஞ்சம் இன்னும் முடியல. என்னோட நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கான டைம் வரும்போது அது கிடைக்கும். செகண்டரி விசிட்டர்ஸ் சின்ன சின்ன எனக்கு வெளியே போகணும், ஊர் சுத்தணும், அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படுவேன் மேம். கார் வாங்கிட்டேன் மேம். கார் வாங்குறதுக்கு நான் டேரட் ரீடிங் பார்த்து அதுல பார்த்து வாங்கலாம். கார் வாங்குறத பத்தி டாரோ ரீடிங்ல கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எழுதி உங்களுக்கு நான் அத போட்டோ எடுத்து அனுப்புனேன். இந்த மாதிரி எனக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அனுப்புனேன் மேம். ஹேங்மேன் ஏதோ வந்திருந்தது, அது அனுப்புனேன். அப்புறம் அது என்ன என்ன கலர் சூஸ் பண்ணணும்ன்றது முதற்கொண்டு ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. நைட் எல்லாம் தூங்கிட்டு காலையில ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கலர் சில்வர் கலர் அப்படின்றத இது பண்ணோம். சீட்டு போட்டு பார்த்தா அது 3 தடவை சில்வர் கலர் இருந்தா வந்தது. ஓகே, அது எல்லாமே ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. சோ அதுக்கப்புறம் இப்ப கார்ல வெளியே போயிட்டு வர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். அப்புறம் நிறைய சின்ன சின்ன லக்லாம் அட்ராக்ட் ஆயிருக்கு மேம். எப்படின்னா ஒரு படத்துக்கான டிக்கெட் எஃப்எம்ல சும்மா ஒரு 10 பீப்புள்ஸ் ரேண்டமா சூஸ் பண்ணி பண்றாங்க. அதுல நான் பண்ண எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சது.
இப்ப வந்து நான் உங்ககிட்ட பண்ணும்போது ஃபிட்னஸ் கோல் வந்து என்னோட வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபிட்னஸ் கோல் மைண்ட்ல வச்சிருந்தேன். ஆனா நான் ஒரு பாதி தூரம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்துருவேன். பாதி தூரம் இப்படியே இருந்தது. இப்ப உமன்ஸ் டே ஒட்டி என்னோட வீட்டு பக்கத்திலே ஒரு உமன்ஸ் ஃபிட்னஸ் சென்டர்ல ஒரு சேலஞ்சா பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு ஏர்லி பேட் ஆஃபரா 99 rupees தான். இதே பைசாவே இல்ல. நீங்க வா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன யூனிவர்ஸ் நீ கேட்டல வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களே என்ன கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் இருக்கிறப்போ இது கொண்டு போய் நம்மள அங்க விட்டுரும். இது எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அங்க இருப்போம். அவ்வளவுதான். அப்புறம் இதுவும் என்னோடது மேம். எனக்கு அந்த பெரிய மிரர் முன்னாடி டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அது எனக்கு மனசுல இருக்கும். ஆனா நான் வெளியே யார்கிட்டயுமே சொன்னது இல்ல. யூனிவர்ஸ் சென்டர் பார்த்து உனக்கு இதானே வேணும் போ அப்படின்னு அங்க போய் பார்த்தா எனக்கு அவ்வளவு பெரிய மிரர், எல்லாரும் என் கூட டான்ஸ் ஆடுறாங்க லேடிஸ். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைதான் மேம். இருங்க அவ்வளவுதான். இதுதான் வேணும் லைஃப்ல, வேற என்ன. அப்புறம் கார்ல போகும்போது நான் வந்து யூனிவர்ஸ்க்கு நான் ஸ்கூட்டி கூட ஓட்டினதே கிடையாது. நான் கார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். அப்ப எனக்கு பயமா இருக்கும். நான் பயமா இருக்கும் போதெல்லாம் சோக்கரே சோக்கரேன்னு வீட்டுல பக்கத்துல அப்பா உட்காந்துருப்பாங்க. அப்பாவே சோக்கரே சொல்லுங்க சோக்கரே சொல்லுங்கன்னு சொல்லி சோக்கரே சொல்லிட்டே தான் கார் ஓட்டுவேன். இப்ப கொஞ்சம் கான்பிடன்ஸ். நல்லா இருக்காருங்களா? டாரோ ரீடிங்ல பேசியிருக்கோம். ஆமா அப்பா நல்லா இருக்காங்க மேம். level 2 அப்பா முடிச்சிட்டாங்க மேம். ஓ அப்படியா? சரி சரிங்க, சூப்பருங்க. ஓகே. டெய்லி நான் எந்திரிக்கும் போது அப்பாவை எந்திரிச்சு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பர். பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு அது ஒண்ணுதான், அதுவும் சீக்கிரம் நடந்துரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பதான் 1 by 1 கிளியர் ஆயிட்டு இருக்க உங்களுக்கு. சரிங்கம்மா. தம்பிக்குமே அவனுக்கு தம்பிக்கே வாரிசு வேலை இருக்குது, அவங்க அம்மா வேலை. அதுமே நம்பர் ஆயிட்டு இன்னும் வரமாட்டேங்குது. இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே லேட் ஆயிட்டு அப்படி அது எப்படி சொல்றது, பையனுக்கு ஹீலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். மேம் நான் வீட்டுக்கு ஹீல் பண்ணிட்டு இருந்தேன் மேம். வீட்டுக்கு ஹீல் பண்ணலாம்ல மேம்? பண்ணலாம். அவர் வந்து அக்செப்ட் பண்ணாருன்னா அவருக்கு டைரக்டா பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ரிசல்ட் இருக்கும். இல்லனா நீங்க வீட்டுக்கு ஹீல் பண்ணுங்க. ஓகே மேம். நீங்களும் கண்டிப்பாங்க. என்னோட ஹீலிங்ல எல்லாருக்கும் இருக்கும். நீங்க சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே மேம்.